சாபமடி நீ எனக்கு. எபிசோடு 1. மழை கொட்டி தீர்த்து கொண்டிருந்த இரவு. ஒரு பெரிய மாளிகையில் குழந்தையின் அழுகை சத்தம். அந்த குழந்தை பிறந்த சில நிமிடங்களில் அவனது தந்தை மாடியிலிருந்து கீழே விழுந்து உயிரிழக்கிறார். இந்த குழந்தை பிறந்த நேரமே நல்ல நேரம் இல்ல என்று அனைவரும் பேசுகிறார்கள். அந்த குழந்தைக்கு ஆதித்யன் என்று பெயர் வைக்கப்படுகிறது. ஆண்டுகள் கடக்கின்றன. ஆதித்யன் வளர்ந்தாலும் அவனை சுற்றி நடந்த ஒவ்வொரு மரணமும் விபத்தும் அவனையே குற்றவாளியாக காட்டுகிறது. ஊரே அவனை ஒரு வார்த்தையால் அழைக்கிறது, சாபக்காரன். அதே நேரத்தில் மற்றொரு ஊரில் நிஷா தனது குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்கிறாள். அவளுக்கு வாழ்க்கையில் ஒரே கனவு, அனைவரையும் சந்தோஷமாக வைத்திருப்பது. விதி இந்த இருவரையும் சந்திக்க ஒரு நாள் முடிவு செய்கிறது. காலை 8 மணி. ஆதித்யன் தனது காரில் தனியாக சென்னைக்கு புறப்பட்டான். அவனது முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. சிரிப்பு என்றால் என்னவென்றே மறந்துவிட்டவன் போல் இருந்தான். ஊரில் யாரும் அவனிடம் பேச மாட்டார்கள். பேசினால் இவன் வந்த இடத்தில்தான் கெட்டது நடக்கும் என்று கிசுகிசுப்பார்கள். அதனால் மனிதர்களை விட தனிமையே நண்பனாக ஏற்றுக்கொண்டிருந்தான். அதே நேரத்தில் நிஷா தனது தம்பி கார்த்திக்குடன் கோவிலுக்கு செல்கிறாள். அக்கா, இன்று உனக்கு இன்டர்வியூ இருக்குல்ல, பதட்டமாக இருக்கா? கொஞ்சம் இருக்கு, ஆனா கடவுள் இருக்காரே என்று சிரிக்கிறாள். அவளது சிரிப்பை பார்த்த தம்பி, இந்த சிரிப்பை எப்பவும் இழக்காதே என்று கூறுகிறான். கோவிலில் வழிபாடு முடிந்து வெளியே வந்த நிஷா சாலையை கடக்க முயல்கிறாள். அந்த நேரத்தில் வேகமாக வந்த ஒரு லாரியின் பிரேக் செயலிழக்கிறது. அக்கா, பின்னாடி பாரு என்று கார்த்திக் கத்துகிறான். ஆனால் நிஷாவுக்கு எதுவும் புரியவில்லை. அதே நேரத்தில் எதிரே வந்த ஆதித்யன் அந்த காட்சியை பார்த்தவுடன் தனது காரை நிறுத்தி ஓடி சென்று நிஷாவை இழுத்து காப்பாற்றுகிறான். லாரி சில அடி தூரத்தில் கட்டுப்பாட்டை இழந்து மரத்தில் மோதி நின்றுவிடுகிறது. அதிர்ச்சியில் இருந்த நிஷா சில நொடிகள் பேச முடியாமல் நின்றாள். பிறகு மெதுவாக ரொம்ப நன்றி என்று சொன்னாள். ஆதித்யன் அவளது முகத்தை ஒரு கணம் பார்த்தான். அவனது வாழ்க்கையில் பல ஆண்டுகளுக்கு பிறகு அவன் மனதில் ஏதோ ஒரு புதுமையான உணர்வு தோன்றியது. ஆனால் உடனே தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு, பத்திரமா வீட்டுக்கு போங்க என்று மட்டும் சொல்லிவிட்டு திரும்பி செல்ல ஆரம்பித்தான். அந்த நேரத்தில் அருகில் நின்றிருந்த ஒரு முதியவர் ஆதித்யனை பார்த்ததும் முகம் வெளியேறியது. இவன் இந்த குடும்பத்து பையனா என்று அதிர்ச்சியுடன் முணுமுணுத்தார். பிறகு நிஷாவை நோக்கி பதட்டமாக, மா, அவன் பின்னாடி போகாதே, அவனை சுற்றி சாபம் இருக்கு என்று எச்சரித்தார். நிஷா குழப்பத்துடன் நின்றாள். யார் அவர்? ஏன் அப்படி சொல்றாங்க என்று அவள் மனதில் கேள்விகள் எழுகின்றன. ஆதித்யன் மட்டும் திரும்பி பார்க்காமல் தன் வழி நடந்து செல்கிறான். கோவிலுக்கு வெளியே நடந்த அந்த சம்பவம் முடிந்த பிறகும் நிஷாவின் மனதில் ஒரே கேள்வி. அந்த பெரியவர் ஏன் அவரை பார்த்து சாபம் என்று சொன்னார்? அவள் அந்த இடத்தை விட்டு கிளம்பினாலும் ஆதித்யனின் அமைதியான முகம் அவள் மனதிலிருந்து மறையவில்லை. மறுபக்கம் ஆதித்யன் தனது அலுவலகத்திற்கு செல்கிறான். காரை நிறுத்திவிட்டு உள்ளே செல்லும்போது அவனது நண்பன் விக்ரம் ஓடி வருகிறான். டேய், நீ சரியா இருக்கியா? காலையிலேயே பெரிய ஆக்சிடென்ட் ஆனதாம். ஆதித்யன், எனக்கு எதுவும் ஆகலை. நீ எப்பவும் இப்படிதான், உன்னை பற்றி கவலை உனக்கே இல்லை. ஆதித்யன் சிரிக்க முயற்சிக்கிறான். ஆனால் அந்த சிரிப்பு ஒரு நொடியிலே மறைந்து விடுகிறது. அதே நேரத்தில் நிஷா இன்டர்வியூக்கு செல்கிறாள். அங்கு சென்றதும் ஆச்சரியமாக அவளுக்கும் ஆதித்யனுக்கும் ஒரே நிறுவனத்தில் இன்டர்வியூ. லிஃப்ட் முன் இருவரும் மீண்டும் சந்திக்கிறார்கள். ஒரு கணம் இருவரின் பார்வையும் ஒன்றாக இணைகிறது. நிஷா, காலையில் நடந்ததுக்கு இன்னொரு தடவை நன்றி. ஆதித்யன், பரவாயில்லை, அவ்வளவுதான். ஆனால் அந்த சில வார்த்தைகளை ஒருவரின் மனதிலும் ஒரு புதிய உணர்வை விதைக்கிறது. இன்டர்வியூ முடிந்து அனைவரும் வெளியே வரும்போது திடீரென்று கட்டிடத்தின் மேலிருந்து ஒரு பெரிய கண்ணாடி பலகை உடைந்து கீழே விழத் தொடங்கிறது. அது நேராக நிஷா நின்ற இடத்தை நோக்கி வருகிறது. அதை பார்த்த ஆதித்யன், நிஷா விலகு என்று கத்திக்கொண்டு ஓடுகிறான். அவளை தள்ளி காப்பாற்றுகிறான். கண்ணாடி பலகை உடைந்து சிதறுகிறது. சுற்றி இருந்தவர்கள் அதிர்ச்சியில் உறைந்து நிற்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு வயதான பாதுகாப்பு காவலர் மெதுவாக சொல்கிறார், இவன் யாரை காப்பாற்றுறானோ அவங்க வாழ்க்கையில்தான் பெரிய புயல் ஆரம்பமாகும். அந்த வார்த்தைகள் ஆதித்யனின் காதிலும் விழுகின்றன. அவன் கண்களை மூடி மெதுவாக சொல்கிறான், இல்லை, இனிமேல் அவள் வாழ்க்கையும் என்னால் நாசமாகக்கூடாது என்று முடிவு செய்து நிஷாவிடம் ஒரு வார்த்தையும் பேசாமல் அங்கிருந்து கிளம்பி விடுகிறான். நிஷா மட்டும் குடும்பத்துடன் அவன் சென்ற பாதையை பார்த்து கொண்டே நிற்கிறாள். நிஷா மட்டும் குழப்பத்துடன் அவன் சென்ற பாதையை பார்த்து கொண்டே நிற்கிறாள். யார் இவர்? ஏன் எல்லாரும் இவரை பார்த்து பயப்படுறாங்க? அவளுக்கு தெரியவில்லை. அவள் வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியம் இப்போதுதான் திறக்கப் போகிறது. அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.